உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக இந்த ப்ளூ கிராஸ் சொசைட்டி, ரெட் கிராஸ் சொசைட்டி இப்படின்னெல்லாம் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல. நிறைய பேர் நம்ம கூட அதில் வாலண்டியர்ஸாக இருப்போம். என்ன மாதிரி இயக்கங்கள் அவை அப்படின்னா, எங்கெல்லாம் உயிர்கள் காயம்பட்டு துடிக்கின்றனவோ, எங்கே எல்லாம் போர்கள் நடக்கிறது, அதனால் மக்களுக்கு மனிதர்களுக்கு துன்பம் நேருகிறதோ அங்கே சென்று அந்த ரெட் கிராஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்க சேவை செய்வாங்க. அது மாதிரி ப்ளூ கிராஸ் சொசைட்டிங்கிறது வாயில்லா ஜீவன்களுக்கான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க உலகத்தில் எந்த நாட்டில் பிரச்சனை நடந்தாலும், எந்த நாட்டில் இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டாலும், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், உயிர் வலி ஏற்பட்டாலும், அந்த காயம்பட்டவர்கள் யார், என்ன பின்னணியில் இருக்கிறவங்க, அவங்க பெரிய இப்போ செல்வந்தர்களா, இல்லை ஏழைகளா, இல்லை படித்தவங்களா, படிக்காதவங்களா, உயர்ந்தவங்களா, அல்லது விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களா, எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உயிருக்கு வாதை நடக்கிறது, அதற்கு நாங்கள் காப்பாற்றி சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை சிந்தனையோடு போவாங்க. எனவே உயிர் வாதையை இல்லாமலாக்குவது, உயிர் வாதையை தடுப்பது, உயிர் வாதைக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்வது அப்படிங்கிறதான் இவங்களோட ஒரே நோக்கம். இப்போ எதுக்கு வள்ளல் பிரானோட நிகழ்ச்சியில் இந்த சிந்தனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் வள்ளல் பிரான் போன்ற சித்தர்கள் நமக்கு சொல்லி தருவது. என்ன அப்படின்னா, ஜீவகாருண்யம். நீங்கள் யார், உங்களுக்கு காயம் பட்டிருக்கு, நான் உங்களுக்கு தொடச்சி விடணும், சேவை செய்யணும், உங்கள் காயத்துக்கு மருந்து போடணும் அப்படின்னா உங்களோட பின்னணி எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு எதுவுமே இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்காது. யாராக வேண்டுமானாலும் இருங்கள், உங்களுடைய உடல் உபாதையை இல்லாமல் ஆக்குவது ஒன்று மட்டும்தான் என்னுடைய சேவை. அப்போது அந்நியர்களுக்கு சேவை செய்வதை இவர்கள் தங்கள் கடமையாக வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இயக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா என்னைக்காவது, அங்கே அந்த ஊரில் இந்த விபத்து நடந்ததில்ல, அதில் காயம்பட்டவர் எனக்கு சொந்தக்காரருங்க, அதனால் அவருக்கு போய் நான் சேவை செய்ய போகிறேன்னு அப்படி சொல்வதில்லை. அவர்களுக்கு யார் என்றே தெரியவில்லை என்றாலும் அவர்கள் பதைபதைத்து பயணம் செல்வார்கள், அங்கே சென்று சேவை செய்வார்கள்ங்கிறதா இந்த ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸ் சொசைட்டியோட சிறப்பு. அவர்களுடைய மனிதத்தன்மை, அவர்களிடம் தொனிக்கின்ற அந்த மனிதம், இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற வள்ளல் பிரானுடைய உரைநடையும் நமக்கு புரிய வைக்கின்றது. 3 வாக்கியம். ஆனால் அந்த 3 வாக்கியத்துக்குள்ள வள்ளல் பிரான் எவ்வளவு பொதிந்து வைத்திருக்கிறார் அடர்த்தியை. முதல்ல அந்த வாக்கியத்தை பார்த்துடலாம், அப்புறம் ஒவ்வொரு வாக்கியமாக டீகோட் பண்ணலாம். அந்நியருக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம். இதுதான் முக்தி அடைவதற்கு முதல் படியாகின்றது. ஆதலால் இதை பாதுகாத்தல் வேண்டும். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்நியருக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர், இவங்களுக்கு நாம் ஒரு துன்பம் செய்கிறதுக்கு யோசிப்போம். ஐயோ, என்னோட உடன்பிறப்புங்க, என்னோட நண்பருங்க, என்னோட குடும்பங்க, இவங்களுக்கு நான் எப்படி தீங்கு செய்வேன் அப்படின்னு மனசு பதைச்சு போயிடும்ல. ஆனால் அந்நியருக்கு செய்யணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க துவங்குவோம், கொஞ்சம் மனசு ஊசலாடும், ஒரு டைலமாவில் போய் நிற்போம். சரி செஞ்சிடலாமே அப்படின்னு கூட மனசு சில சமயம் முடிவெடுத்துரும். ஆனால் அந்நியருக்கும் இம்சை செய்யாமல் இருப்பது தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதைத்தான் ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸ் சொசைட்டி செய்துட்ருக்குங்கிறத இப்போ யோசிச்சு பாருங்கள். அங்கே காயம்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் முற்ற முழுக்க அந்நியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் சேவை செய்வேன். ஏனென்றால் அதுதான் மனிதர்களின் அடையாளம், மனிதம் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் என்று சேவை செய்கிறார்கள். அதை அவர்கள்தான் சேவை செய்யணும்னு இல்லை. அந்த சேவையை ஜனநாயகப்படுத்தணும், பொதுமைப்படுத்தணும், எல்லோருக்குமானதாக மாற்ற வேண்டும், ஜனரஞ்சகமாக மாற்ற வேண்டும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். இதுதான் உண்மையான சித்தர் வழிபாடு, இறை வழிபாடு, இறை உணர்தல், முக்தி அடைதல்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் சேவை செய்யணுமா, அது என்னோட வேலை இல்லைங்க. செவிலியர்கள், தாதிகள், நர்சஸ், மேல் நர்சஸ் அல்லது ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்கள தான் இதை செய்வாங்க. இல்லை, முக்தி அடைவதற்கு ஒரே வழி இந்த மாதிரி ஜீவகாருண்யமாக இருப்பது. ஜீவகாருண்யம் என்ற வார்த்தைக்கு ரொம்ப எளிமையான அர்த்தம் அன்பு செய்வது,
அக்கறையோடு இருப்பது, அவ்வளோதான். கண்ணீர் வழிகிறது என்றால் அதை துடைக்கின்ற கரமாக நாம் இருக்க வேண்டும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு புலம்புறார், துன்பப்படுறார் அப்படிங்கிறப்போ அவர் சாய்ந்து கொள்ளக்கூடிய தோளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அன்பு செய்வது. முதல் வரியை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அடுத்த 2வது வரியை பாருங்க. இதுதான் முக்தி அடைவதற்கு முதல் படியாகின்றது. வள்ளல் பிரான் போன்ற சித்தர்கள் அந்த வழமையான சிந்தனை, வழமையான மத சிந்தனையிலிருந்து வெளிவந்தவர்கள், இறை நம்பிக்கை அல்லது கோயில் வழிபாடு, சிலை வழிபாடு, ஆகம வழிபாடுகள் அல்லது பூசை புனஸ்காரங்களிலிருந்து வெளிவந்தவர்கள், அந்த நிறுவனங்களிலிருந்து வெளிவந்தவர்கள், அந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்டவர்கள். மனிதம்தான் உண்மையிலேயே மதம், மனிதம்தான் உண்மையிலேயே ஆன்மீகம், மனிதனை வழிபடுவதுதான் உண்மையிலேயே இறை வழிபாடு என்ற நிலையில் இருப்பவர்கள் சித்தர்கள். அவர்களில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளல் பிரான் எப்படி முக்தி அடைவது என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்? அவருக்கும் அதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். முக்தி அடைவதற்கான முதல் படி ஆகின்றது ஜீவகாருண்யம்னு சொல்கிறார்ல. ஏன்னா அந்த பொதுமை புத்தியில் இருப்பவர்கள், பெரும்பான்மையானவர்களுக்கு புரிகின்ற ஒரு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்று முக்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் மத பொழிவாற்றுபவர்கள் முக்தியை என்ன சொல்வாங்க? இப்போ வாழ்கின்ற வாழ்க்கை இல்லாமல் இனிமேல் வரப்போகின்ற மேலுலகத்தில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் முக்திங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த முக்தி நிலை எப்படி இருக்கும்? அங்கே நாம் எப்படி வாழ போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், என்ன உடை உடுத்த போகிறோம், யார் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க போகிறாங்க, யார் நம்ம பின் வீட்டில் இருக்க போகிறாங்க, முன் வீட்டில் யார் இருக்க போகிறாங்க, நாம் ஃப்ளாட்டில் இருக்க போகிறோமா, வில்லாவில் இருக்க போகிறோமா, தனி வீட்டில் இருக்க போகிறோமா, எதுவுமே தெரியாதப்போ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து வச்சுக்காம இனிமேல் போக போகிற ஒரு முக்தி வாழ்க்கைக்காக பல விஷயங்களை செய்வது என்பது கேலிக்குரியது, கேள்விக்குரியது என்பதைத்தான் வள்ளல் பிரான் உணர்ந்திருக்கிறார். ஆனாலும் இந்த வார்த்தையை சொன்னாலாவது நாம் அந்த ஜீவகாருண்யத்தையோ அன்பு செய்வதையோ தொடங்க மாட்டோமா? அந்த நம்பிக்கையில் வள்ளல் பிரான் இதை பயன்படுத்துகிறாரே தவிர வள்ளல் பிரான் போன்ற சித்தர்கள், சித்தம் தெளிவடைந்தவர்களுக்கு முக்தி என்கின்ற வார்த்தையில் நம்பிக்கை இருப்பதில்லை. இது 2வது வாக்கியம். 3வது வாக்கியம் என்ன சொல்றார் பாருங்க. ஆதலால் இதை பாதுகாத்தல் வேண்டும், அதை செயல்படுத்தல் வேண்டும்னு சொல்லலை, பாதுகாத்தல் வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஜீவகாருண்யத்தை எங்கே பாதுகாக்கிறது? வாங்க, பக்கத்து கடையில் ஜீவகாருண்யம் விற்கிது. உங்களுக்கு லிக்விடாக வேணுமா, செமிசாலிடாக வேணுமா, கிலோ கணக்கில் வேணுமா, இல்லை லிட்டர் கணக்கில் வேணுமா, போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஜீவகாருண்யம் எங்கேயும் விற்பனைக்கு இருப்பதில்லை. எந்த கடையிலையும் மீட்டர் முளம் போட்டு வாங்க முடியாது, கிலோ கணக்கில் வாங்க முடியாது, தராசில் நிறுத்து வாங்க முடியாது. பிளாட்ஃபார்ம்லேயும் கூறு கட்டி விற்கிற மாதிரி ஒரு கூறு 10 ரூபாய், 2 கூறு 20 ரூபாய் என்று விற்காது. அதை பாதுகாத்து வைக்கணும்னா எப்படி வைக்கிறது, எங்கே வைக்கிறது, எந்த பேங்க் லாக்கரில் வைக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வைக்கலாமா, இல்லை கடுகு டப்பாவில் போடலாமா, அரிசி டப்பாவில் போடலாமா, ஃப்ரிட்ஜில் போட்டு பாதுகாத்து வைக்கலாமா? எங்கேயும் வைக்க முடியாது. அந்த ஜீவகாருண்யத்தை பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரே ஒரு பெட்டகம் நம்முடைய உள்ளம், மனசு என்கின்ற பெட்டகம் மட்டும்தான். நம்முடைய ஊன், குருதி எல்லாவற்றிலும் அதை பாதுகாத்து வைக்கலாம். நம்முடைய கண்ணின் பார்வையில் ஜீவகாருண்யத்தை பாதுகாத்து வைக்கலாம். நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளில் ஜீவகாருண்யத்தை பாதுகாத்து வைக்கலாம். நம்முடைய செயல்பாடுகளில் ஜீவகாருண்யத்தை பாதுகாத்து வைக்கலாம். நம்முடைய சிந்தையில் ஜீவகாருண்யத்தை பாதுகாத்து வைக்கலாமே தவிர ஃப்ரிட்ஜிலேயோ பீரோலையோ பேங்க் லாக்கர்லேயோ வைக்க முடியாது. அப்படி பாதுகாத்து வைத்தால் அது செயலாக வெளிப்படும், பார்வையாக வெளிப்படும். நம்முடைய சிந்தனை முழுக்க ஜீவகாருண்யமாக இருந்தால் நிச்சயம் நாமே நடமாடும் ஜீவகாருண்யமாக மாறிவிடுவோம். எனவே முதலில் பாதுகாத்து வைத்தல் முக்கியம். 3 வரி தாங்க, எவ்வளோ அடர்த்தியாக போயிட்டே இருக்கு பாருங்களேன். இன்னமும் பேசலாம் பேசலாம் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தையைத்தானே நம்ம நழுவ விட்டுட்டே இருக்கோம். கையில் மணலை பிடிச்சி அப்படியே நழுவ விடுற மாதிரி நழுவ விட்டு கொண்டே இருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும். இனிமேலாவது முக்திக்கு முதல் படியாக இருக்கக்கூடிய ஜீவகாருண்யத்தை செயல்படுத்த துவங்குவோம். அதற்கு முன்பாக அவருடைய பத்தியை மீண்டும் முழுமையாக
வாசித்து விடலாம். அந்நியருக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம். இதுதான் முக்தி அடைவதற்கு முதல் படியாகின்றது. ஆதலால் இதை பாதுகாத்தல் வேண்டும். இப்படி செய்துவிட்டால் நம்முடைய ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக மற்றவர்களை இம்சைப்படுத்துவது, மற்றவர்களை திட்டுவது, மற்றவர்களை கடிந்து கொள்வது, எளியவர்கள் மீது போரிடுவது எதுவுமே இருக்காது. இந்த பூமி உயிர்கள் வாழ தகுந்த ஒரு பூமியாக, சொர்க்க பூமியாக, இங்கேயே முக்தி அடைந்தவர்களாக நாம் மாறுவோம், மாற முயற்சிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.